பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன தெரியல, வித்தியாசம் தெரியலையே. பாவம் செய்கிறவர்கள் பெருங்கூட்டமாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தானே, சின்ன வயசுல பழகிட்டேன், எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சிருக்கிறான், என் ஃப்ரெண்டு, என் குடும்பத்துல ரொம்ப க்ளோஸ், எவனா இருந்தாலும் சரிதான், எவளா இருந்தாலும் சரிதான், வழி விலகினால் அவர்களை விட்டு விலகு. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீ ஒரு பிணைகாசாக சமாதான உடன்படிக்கைக்கு பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் நீ யார் பக்கம் நிற்கிறாய்? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, சபையின் பக்கம் நிற்கிறாயா? ஊழியக்காரன் பக்கம் நிற்கிறியா? கர்த்தர் பட்சம் நிற்கிறியா? நீ இல்ல எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம், எனக்கு அவங்க முக்கியம், எவங்களா இருந்தாலும் சரிதான், இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி கொடூரமானது. சபையை பாழாக்கிறோம். 24,000 பேர் சாவறதுக்கு காரணமா மாறிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அநேக சபைகள் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம், சீரழிந்து சின்னாபின்னமாயிட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம், சபைக்குள்ள என்ன வந்துட்டு? வேசித்தனம். நல்லவர் பக்கம் நில், பரிசுத்தவான்கள் பக்கம் நில், சபையின் பக்கம் நில், மோசையின் பக்கம் நில்.